ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப முக்கியமான சந்தோஷமான செய்தியும் கூட. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து தட்கல் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் என்னன்னே தெரியாமல் அதுலேயும் வந்து கமெண்ட் போட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய அன்பு தொல்லைக்கு வந்து இன்னையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. எஸ், நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து 2,50,000 ரூபா பணம் கட்டி இன்னும் மின் இணைப்பு வழங்காமல் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து மின் இணைப்பு எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து செய்தியாளர் கேட்கும் பொழுது அவர் என்ன விவசாய இலவச மின்சார திட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தை செலுத்திட்டு இதுவரை கிட்டத்தட்ட 6-7 மாசமா தொடர்ந்து காத்திருக்காங்க. எப்போ கிடைக்குமே ஏன்னா கூடுதலா அவங்க மின்சாரம் கட்டுறதுனால அவங்களுக்கு கூடுதல் சுமையும் இப்ப இருக்க பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப கடும் சிரமத்துக்காக இருக்காங்க. எப்பதான் அந்த இலவச மின்சாரம் கிடைக்கும்? அது சம்பந்தமா இந்த வாரம் மின்சாரத்துறை அமைச்சரோட ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கோம். ஆலோசனை முடிச்சதுக்கு அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லுவார். வேளாண்மைத்துறை பட்ஜெட் வந்து தனியாக தாக்கல் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் வந்து கண்டிப்பாக தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து வேளாண்மைத்துறைக்குன்னு தனியாக பட்ஜெட் வந்து போடுவாங்க. இப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசி இது சம்பந்தமாக அடுத்த வாரத்திலேயே ஒரு நற்செய்தி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய இது புரியுது. பணம் கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு, நாங்கள் கவர்மெண்ட் வந்து மாறுறதுக்கும் கவர்மெண்ட் வந்து லேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கேட்குறது புரியுது. வேறு வழியும் இல்லை, இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ என்னையை பொறுத்த மட்டும் நானும் சீக்கிரம் மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சீக்கிரம் விரைந்து மின் இணைப்பு கொடுக்கணும், அந்த மின் இணைப்பின் மூலியமாக மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அந்த மின் இணைப்பின் மூலியமாக மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். இதில் தட்கல் மின் இணைப்பு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட் வரும்பொழுது தான் நார்மல் மின் இணைப்பு அந்த 2013 வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்து ரெடினஸ் கையெழுத்து போட்டிருக்கீங்களா, அது இந்த 50,000 ஸ்கீமு, அப்புறம் ஜிஓ 350, டேப் செட்கோ, தாட்கோ, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தான் தெரியும். ஆகஸ்ட் மாதம் தான் அது நமக்கு முழுமையாக தெரிய வரும். இன்னும் ஒரு சில நாட்களில், அதிகபட்சம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே நமக்கு வந்து தட்கலுடைய நிலவரம் என்ன, எப்பொழுது மின் இணைப்பு கொடுக்கப்படும், யார் யார் வந்து இன்னும் வந்து நிலுவையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். கீழேயும் வந்து தட்கல் எப்போ கிடைக்கும், தட்கல் எப்போ கிடைக்கும் கேட்காதீங்க. முதல்ல வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் போடுங்க. நேராக எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி தட்கல் மின் இணைப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு வலி ஆதங்கம் புரியுது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த வீடியோ மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.